சார் இப்ப நிறைய பேர் கேக்குறாரு ஃப்ரைடே வந்த அப்புறமா லக்ஷ்மி பூஜை நிறைய பேர் பண்றாரு. ஏன்னா அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்க கூடாது, அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் அவங்களுக்கு வேணும், பணம் இருக்கணும், லைஃப்ல எல்லா அச்சீவ்மெண்ட் வேணும் சொன்னா பணம் இருக்கணும். ஸோ அந்த பணம் இருக்கணும் சொன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வரணும். எந்த மந்திர சொன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது? ஜென்ரலாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா கடவுளையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கலாம். ஆனால் இந்த மகாலட்சுமி ஒன்ன மட்டும் வச்சு அடக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். காரணம், வீடு சுத்தம் இல்லை என்றால் உடனே அந்த மகாலட்சுமி வெளியில போயிடும். நல்லா புரிச்சுக்கோங்க. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு காஃபி கொடுக்கும்போது கொஞ்சம் சதறிட்டே போணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சரியில்லை, இவங்க என்ன பண்றாங்க, காஃபி வேணான்னு வச்சு போடுறாங்களே. அது மாதிரி இந்த மகாலட்சுமி மட்டும் என்னன்னு கேட்டா வீடு சுத்தம் வேணும். வீட்டில் லேடிஸ் வந்து அந்த பீரியட் டைம்ல ரொம்ப சுத்தம் வேணும். அதே மாதிரி ஜென்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டு வந்தா காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ள வரணும். வீடு வாசப்படி சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி சாமி ரூம் சுத்தமா இருக்கணும். பெட்ரூம்ஸ்ல வந்து என்னன்னு கேட்டா கார்பெட்டு போறதெல்லாம் என்ன மந்த்லி ட்வைஸ் ஆகுது என்னன்னு கேட்டா ஒரு கிளீனிங் இருக்கணும். கிச்சன்ல வந்து நைட் வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன்ல வந்து நம்ம அந்த வாஷ் பேஷன் அந்த இதுல பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்க்ல வந்து என்னன்னு கேட்டா நைட்ல பாத்திரம் போட்டுட்டு காலையில பாத்துக்கலாம்னு சொன்னாவே மகாலட்சுமி கடாச்சு வராது. சாப்பிட்டு முடிச்சோன்னே நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் க்ளீன் பண்ணி கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கினால் மட்டும்தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இதுதான் பேசிக் பாயிண்ட். நம்ம எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு மகாலட்சுமி வரல என்ன வேணும், சினிமால தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன ஒரு ஸ்லோகன் இருக்கு, எழுதிக்கோங்க. ஓம் எம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயம் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம. இந்த 5 வரிசையை சொல்லணும். இன்னொரு முறை சொல்றேன். ஓம் எம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயம் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம. ஸோ இதை சொல்லும் பொழுது வீட்டில் வந்து பணமும் கூடும், அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அதிகம் வராது. ಟ್ರೈ பண்ணி பாருங்க, ನಂಬಿಕೆ இருந்தால் ಟ್ರೈ பண்ணுங்க, 100% ರಿಸಲ್ಟ್ கிடைக்கும். ಸೊ ಪ್ರೀತಿಯ ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ದುಡ್ಡಿದ್ರೆ ಜೀವನದಲ್ಲಿ ಮನಸ್ಸಿಗೆ ನೆಮ್ಮದಿ ಇರುತ್ತೆ. ಮನಸ್ಸು ಪ್ರಶಾಂತವಾಗಿರಬೇಕು, ಕಾಮ್ ಆಗಿರಬೇಕು, ನೆಮ್ಮದಿ ಇರಬೇಕು ಅಂದರೆ, ಸುಖ ಶಾಂತಿ ಬೇಕು ಅಂದರೆ ಈ ಒಂದು ಮಂತ್ರವನ್ನು ನೀವು ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ ಪೂಜೆ ಮಾಡೋ ಸಮಯ ಈ ಒಂದು ಮಂತ್ರವನ್ನು ಪಠಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತ ಲಕ್ಷ್ಮಿ ಒಲಿತಾಳೆ. ಅದಕ್ಕಿಂತನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ತಾವು ಮಲ್ಗೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅಡುಗೆ ಮನೆನ ಶುದ್ಧವಾಗಿ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಖಂಡಿತ ಅದು ಕೂಡ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗುತ್ತೆ. ಅದಕ್ಕಿಂತನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಲೇಡೀಸ್ ಪೀರಿಯಡ್ಸ್ ಟೈಮಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ಅಡುಗೆ ಮನೆಗೆ ಆಗಲಿ ಅಥವಾ ದೇವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗದೆ ಬೇರೆಯವರು ಹೋಗಿ ಪೂಜೆ ಪುರಸ್ಕಾರ ಮಾಡೋದ್ರಿಂದ ಬಹಳ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ. ಹಾಗೆ ಹೊಸ್ತಲು ಅಂತ ನಾವೇನು ಹೇಳ್ತೀವಿ ಅದು ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯ. ಆ ಹೊಸ್ತಲನ್ನ ತೊಳೆದು ದಿನನಿತ್ಯ ಅರ್ಶಿನ ಕುಂಕುಮ ಹಾಕಿ ಅದಕ್ಕೆ ದೀಪ ಧೂಪ ತೋರಿಸೋದ್ರಿಂದ ಬಹಳ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ 2 ಮಲ್ಲಿಗೆ ಹೂವು ಇಟ್ಟು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬೇಕ್ರಿ. ಓಕೆ, ದಿನನಿತ್ಯ ನೀವು ಮಲ್ಲಿಗೆ ಹೂವು ಇಟ್ಟು ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಹೊಸ್ತಲಿ ಲಕ್ಷ್ಮಿ ಒಳಗೆ ಬರ್ತಾಳೆ ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತು ಕೂಡ ಇದೆ. ಒಳ್ಳೇದಾಗಿ